திருவாலி சிதம்பரம் அருகில் இருக்கும் சீர்காழியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாலி. இங்கு 108 திவ்ய தேசங்களில் முக்கியமானதும் பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்களில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியாக சேவை சாதித்தருளும் ஏற்றம் மிக்கதும் பில்வாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படுவதும் ஆன திருவாலி திருநகரி என்ற 2 திவ்ய தேசங்களுக்கும் ஒரே திவ்ய தேசமாக கொண்டாடப்படும் வைபவம் கொண்டதும் திருமங்கை ஆழ்வாராலும் குலசேகர ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஏற்றமுடையது திருவாலி கஷேத்திரம் ஆகும். இங்குள்ள அமிர்த புஷ்கரணியில்தான் ஸ்ரீரங்க நாச்சியார் அமிர்தவல்லியாக அவதரித்து பூர்ண மகர்ஷியால் வளர்க்கப்பட்டு ஸ்ரீரங்கநாதனாய், அதாவது வயலாளி மணவாளன் என்ற பெயரால் அழைக்கப்படும் பெருமாளை திருக்கல்யாணம் செய்து திருமங்கையாழ்வாரை அனுக்கிரகித்து அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்க ஏற்பட்ட விசேஷமான ஸ்தலமானதும் ஆகிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 20/5/2026 அன்று புதன்கிழமை அங்குரார்ப்பணத்துடனும் மறுநாள் துவஜாரோகணம் தொடங்கி வைகாசி 10ஆம் தேதி, அதாவது 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை கருட சேவையும், வைகாசி 15ஆம் தேதி, அதாவது 29/5/2026 அன்று வெள்ளிக்கிழமை திருத்தேரும் நடைபெற்று பின்னர் துவஜாரோகணம் இணைந்துள்ள பிரம்மோற்சவத்திற்கு அனைத்து ஆஸ்திக பெருமக்களும் பெருந்திரளாய் கண்டுகளித்து பெருமாளின் திருவருளை பெற பிரார்த்திக்கிறேன். தினசரி காலை புறப்பாடு முடிந்து திருமஞ்சனம், திருப்பாவை சாற்று முறையும், மாலை அருளிச்செயல் சேவை சாற்று முறை உபன்யாசங்களும் இன்னிசை கச்சேரிகளும் நடைபெறும். முதல் நாள் 21/5/26 கொடியேற்றம், இரவு சந்திரப்பிரபை. 2ஆம் நாள் 22/5/26 இரவு சிம்மவாகனம். 3ஆம் நாள் 23/5/26 இரவு சேஷவாகனம். 4ஆம் நாள் 24/5/26 ஞாயிற்றுக்கிழமை கருட வாகனம். 5ஆம் நாள் 25/5/26 அனுமந்த வாகனம். 6ஆம் நாள் 26/5/26 யானை வாகனம். 7ஆம் நாள் 27/5/26 மொட்டை பல்லாக்கு. 8ஆம் நாள் 28/5/26 குதிரை வாகனம். 9ஆம் நாள் 29/5/26 திருத்தேர். 10ஆம் நாள் இரவு திருவீதி புறப்பாடு.